என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுறோம். இது வந்து திடீர்னு உடனே அப்பவே ஊறுகாய் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா வேக வச்சு போட்டுக்கலாம். தண்ணி விட்டு எலுமிச்சம்பழம் போட்டு முழுசாவே அப்படியே போட்டு வேக வைக்கணும். உடனே சாப்பிட்றதுக்காக உடனடியாக போடுறதுனா பச்சை போட்டோம்னா உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வைக்கணும். ஒரு வாரம் ஆகும் உப்பு சேர்றதுக்கு. அதுக்கப்புறமா மிளகாப்பொடி இடித்து போட்டு கடுகு எண்ணெய் தாளித்து விடுவோம். இது உடனடியாக இப்போ இன்னைக்கு நாளைக்கே ஊறுகாய் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை அப்படியே எப்படி வேக வச்சுங்க? தண்ணி விட்டு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம். ஆமாம், வெந்ததுனால அதிகம் இது வெந்ததுனால இந்த மாதிரி இருக்கு. இதை கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு போடணும். எப்படி போட? மிளகாயும் வெந்தயமும் வறுத்துக்கிறேன். வெந்தயம் ஜாஸ்தி வேண்டாம், சும்மா ஒரு சின்ன சிட்டிகை மாதிரி போட்டிருக்கேன். அதிகம் போட்டாலும் கசப்பாயிடும். கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது எண்ணெய் இல்லாமல் வெறும் வதக்கணும், வறுக்கணும். இப்போ எத்தனை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கீங்க? 6 வச்சுருக்கீங்க. 6 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். மிளகா எத்தனை போட்டிருக்கீங்க? 10-15 மிளகா வச்சுருக்கேன். அது புளிப்பு இருக்கிறதுனால அந்த புளிப்பும் உப்பும் போடுவோம். புளிப்புக்கும் உப்புக்கும் ஏற்ற மாதிரி ஊறுகாய்க்கெல்லாம் கொஞ்சம் மிளகா பொடி காரமாக போடணும். மிளகா வெறுமை வறுத்துக்கணும். வெறும் மிளகா வறுக்கிறேன். அது பச்சை பொடி போட்டால் அவ்வளோவாக நல்லா இருக்காது. வெறும் பொடி போட்டால் நிறமும் ஒரு மாதிரி வெளுந்த நிறமாகவும் வெறும் தண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும். வறுத்துட்டு போடணும். வெந்தயமும் மிளகாயும் வறுத்துட்டு போடணும். அப்புறமா கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு தாளித்து கொட்டணும். இது உடனே சாப்பிட்டுடலாமா? அப்போவே நீ போட்ட அன்றைக்கே சாப்பிட்டுக்கலாம். திடீர்னு ஒரு ஊறுகாய் வேணும், எலுமிச்சம்பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நாள் கூட இருக்கிறதுனா பச்சை போடுவேன். பச்சை எலுமிச்சம்பழத்தை நறுக்கி உப்பு மஞ்சள் பொடி போட்டு குலுக்கி வைக்கணும். அது ஒரு வாரம் ஆகும் அதில் உப்பு சேர்றதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி காரப்பொடியெல்லாம் போட்டு எண்ணெய் தாளித்து பண்ணுவோம். இது சீக்கிரமாக இன்றைக்கே வேணும் ஊறுகாய் நாளைக்கே வேணும் அப்படின்னு எலுமிச்சங்காய் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். திடீர் எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லையா? இதில் நீர் எலுமிச்சங்காயும் இந்த மாதிரி போடுவா. நீர் எலுமிச்சங்காய்னா இஞ்சி பச்சை மிளகா போடுறது. இந்த மாதிரி காரப்பொடி போடாமல் இதில் எலுமிச்சம்பழம் வேக வச்சு அதுக்கு வந்து நீட்டமாக நறுக்கிட்டு இஞ்சியும் பச்சை மிளகாயும் வதக்கிட்டு அதோட போட்டு கடுகு தாளித்து வைப்பேன். அது வந்து சாம்பார் சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறது. இது வந்து கொஞ்சம் இது 3 தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி அதிலே போட்டுங்க. இதை வறுத்துட்டேன். இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை பொடி பண்ணிவிட்டு இதை மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறீங்க? எலுமிச்சம்பழம் வேக வச்சிருக்கேன். அதை கட் பண்ணிக்கிறேன். தண்ணிலாம் வருமா? அப்படி சாறு வரும். சூடாக இருக்கா? பார்த்து ஆற வச்சுட்டேன். அப்படியே 4 பீஸாக கட் பண்ணிக்கணும் இல்லையா? நல்லா கட் பண்ணிட்டு போடணும். எல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சூடில் இருந்து ஆற வச்சுட்டு இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ பொடி பண்ணி மிளகா வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ணி போடணும். இது சரியா இருக்குமா? இதில் போடுவோம். எண்ணெய் விட போகிறீங்க? நல்லெண்ணெய் தாளிச்சிட்றேன். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு என்ன பண்ணணும்? கடுகு போடணும். கடுகு தாளிச்சிட்டு பொடியும் போட்டு இதை போடணும். உப்பும் போடணும்ல? ஃபஸ்ட்டு உப்பு போடணுமா? இல்லை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ கல் உப்பு அதில் கரையாது, அதனால் பொடி போட்டு வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சோன்னே என்ன போடுவீங்க? பெருங்காயம் போட்டு எலுமிச்சம்பழம் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட வேண்டியதான். பெருங்காயம் கொஞ்சம் போடணுமா? பெருங்காயம் போட்ட வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது அடுப்பில் வச்சு கிண்டணுங்கிறதுல கடுகு தாளிக்கிறதுக்காக இதே கடாயில் கிண்டிடலாம் அப்படின்னு போட்டேன். வேக வச்சு கட் பண்ண எலுமிச்சம்பழம் இல்லையா? உப்பு போடுறேன். உப்பு பொடி இப்போவே போடுறேன். கல்லுப்புனா அந்த பச்சையை ஊறுகாய் போடுறதுக்கு கல் உப்பு அள்ளி போடலாம்.
இதை கரையணுங்கிறதுக்காக இதை போடுறேன். இப்போ மிளகா பொடி போட்டாங்க. இப்போ மிளகா வெந்தயம் வறுத்து அரைச்சிருக்கீங்களா? அதை வந்து இதோட கலந்து அவ்வளோதானா? கடுகு பெருங்காயம் வறுக்கிறதுக்காக தான் அந்த கடாயில் சூடு பண்ணேன். இப்போ இதெல்லாம் சூடில் இருக்கணுங்கிறதுல ஏற்கனவே வெந்த எலுமிச்சம்பழம் வறுத்த மிளகா தான் இல்லையா? வறுத்த மிளகா. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டிங்க. இது உப்பு இப்போ தான் சேர்த்துருக்கிறதுனால அப்புறமா கொஞ்சம் இதாவாக ஆயிக்கும். ஊறுகாய் தண்ணி விடுற மாதிரி தண்ணா வேணும்னா ஊறுகாய் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு இதோட கலந்துக்கலாம் வேணும்னா. இது உடனே இப்போ சாப்பிட்டுடலாமா? இப்போவே சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதானா? அப்புறம்